வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஃப்ளவர் எப்படி வரையலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஓவல் ஷேப், அதை சுற்றி ஒரு பெரிய ஓவல் ஷேப் ஒன்று வரையணும். ஒரு ஓவல் ஷேப் மேலேயும் இன்னும் 2 ஓவல் ஷேப் கீழேயும் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த பெரிய ஓவல் ஷேப்புக்குள்ளே அந்த பூவுடைய இதழ்கள் எல்லாம் வரையணும். மொத்தம் இதில் 6 இதழ்கள் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். இதே மாதிரி மாடலில் மீதி இருக்கிற 2 ஃப்ளவருக்கும் நம்ம இதழ்கள் வரையலாம். இந்த ஓவல் ஷேப் நம்ம வரையும் போது கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கிடணும். அப்போந்தான் அந்த இதழ்கள் வரைகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டியாக ஓவல் ஷேப் போட்டோம்னா ரொம்ப குட்டி குட்டியாக இதழ்கள் வரும். அப்புறம் கலர் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. இப்போ அந்த பூவுக்கு காம்பு வரைய போகிறோம். யூ எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுட்டு மேலே மட்டும் கொஞ்சம் வளைச்சி போடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காம்புக்கு 2 லைன், அவ்வளோதான், முடிஞ்சுது. யூ மாதிரி ஒரு ஷேப் காம்பு, பூக்காம்பு, அதுக்கப்புறம் 2 கோடு. இப்போது இதோட லீஃப் எல்லாம் வரைகிறோம். இந்த இலை காம்பு முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை நம்ம வரைஞ்சிட போகிறோம். இலைகள் வரையும் போது ரொம்ப பெருசாக வரையக்கூடாது. அந்த பூவுக்கு கரெக்டான லெவலில் இருக்கிற மாதிரி வரையணும். ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவோம். அப்படியே ரொம்ப பிளாக்காக வச்சுட்டு நம்ம கலர் பண்ணோம்னா அந்த பென்சிலோட அந்த கலர்ஸ் தெரியும். அதனால் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு கலர் பண்ண போகிறோம். இப்போ நான் இதுக்கு எல்லோ கலரையும் ஆரஞ்சு கலரையும் வச்சு கலர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளூ அண்ட் வயலட் கலருமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் வச்சு 2 கலரையும் இடையில மிங்கிள் பண்ணியிருக்கேன். நடுவில் ப்ரௌன் கலர். இதே மாதிரி மெத்தட்லே 3 ஃப்ளவருக்கும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ பூ காம்பு வரைய போகிறோம். இதுக்கு 3 கலர் நம்ம யூஸ் பண்ணணும். எப்போவுமே க்ரீன் கலர் மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. க்ரீன் கொஞ்சம், எல்லோ கொஞ்சம், லைட் க்ரீன் கொஞ்சம், அப்படி கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சிங்கிள் கலர் கொடுக்குறத விட டபுள் கலர், ட்ரிபிள் கலர் சேர்த்து கொடுக்கணும். அந்த கலருக்கு ரிலேட்டிவான கலர்ஸ். இலையோடைய அவுட்லைன் கொடுத்துட்டு இதுக்கும் லீஃபுக்கும் அதே மாதிரி எல்லோ கலர், லைட் க்ரீன் அதெல்லாம் மிங்கிள் பண்ணி கொடுக்கணும். இலையுடைய காம்பு நரம்புகளை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில் பண்ணி வரைஞ்சிருவோம். அவ்வளோதான்.
கலர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.